நண்பர்களே, சில நாட்கள் நம்ம வாழ்க்கையில் சாதாரணமா இருக்காது. ஒரு விசேஷ சக்தி நம்ம அமைதியாக வழிநடத்தும். அதுதான் பங்குனி உத்திரம். இந்த நாளில் நீங்க நினைச்சது எல்லாம் நடக்க வாய்ப்பு அதிகம். ஏன் தெரியுமா? இந்த நாள் தேவர்கள் கூட தங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கண்ட நாள். முருகன் தேவயானி திருமணம் நடந்த நாள். சிவன் பார்வதி இணைந்த நாள். இது சாதாரண நாள் கிடையாது. இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அதிகம் ஒன்றும் வேண்டாம். ஒரு நிமிடம் மனச அமைதியா வைங்க. ஓம் சரவணபவான்னு 11 தடவை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க மனசுல நினைக்கிறத தெளிவா சொல்லுங்க. அது ஆசையாகட்டும், பிரச்சனையாகட்டும். இந்த நாளில் சொல்லப்படுற வார்த்தைக்கு ஒரு வேற லெவல் சக்தி இருக்கு. ஆனா ஒரு ரகசியம், நீங்க உண்மையா நம்பி சொன்னா மட்டும்தான் அது நடக்கும். சோதனைக்காக இல்ல, உண்மையான நம்பிக்கையோட சொன்னா அது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரும். இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்கும். பங்குனி உத்திரம் நல்வாழ்த்துக்கள். நண்பர்களே, இது சாதாரண நாள் இல்ல, இது பங்குனி உத்திரம் நாள். முருகன் அருள் மிக அதிகமாக இருக்கும் நாள். ஆனா இந்த நாளில் பலர் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அதான் என்ன தெரியுமா? விரதம் இருக்க முடியலன்னு தெரிந்தும் அதை லைட்டா எடுத்துக்கிறாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாதாரண நாள மாதிரி வாழ்றாங்க. ஆனா முருகன் என்ன சொல்றாருன்னு தெரியுமா? முடியாததை செய்ய வேண்டாம், ஆனா மரியாதை இல்லாம இருக்கக்கூடாது. விரதம் இருக்க முடியலன்னா கூட ஒரு முறை மனசார முருகான்னு அழைச்சா போதும். ஒரு சிறிய கடை, ஒரு மனிதன் விரதம் இருக்க முடியல, ஆனா அந்த நாள் முழுக்க முருகனை நினைச்சுக்கிட்டே இருந்தா அடுத்த நாள் அவன் வாழ்க்கையில அதிர்ச்சி மாதிரி நல்ல மாற்றம் நடந்துச்சு. அதனால்தான் சொல்றேன், விரதம் முக்கியம் இல்ல, நம்பிக்கை தான் முக்கியம். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாம் வேல் வேல் முருகன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஆரம்பமாகும். நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகன் நினைத்ததால் தான் இந்த வீடியோவை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்திற்கு ஷேர் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டே இருக்கிறது, எனக்கு எப்போது நல்ல விஷயம் நடக்கும் என்று கவலைப்படுபவர்கள் இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சொல்லி பாருங்கள். நீங்களே மாற்றத்தை பார்ப்பீர்கள். ஆனால் சில பேருக்கு தெரியாது இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும், எந்த எண்ணத்தோடு சொல்ல வேண்டும் என்று. இதை தெரிந்து கொள்ளாமல் முருகன் மந்திரத்தை சொல்கிறார்கள். அதனால் சிலருக்கு வேண்டுதல் நிறைவேறும், ஆனால் சிலருக்கு வேண்டுதல் நிறைவேறாமல் போகிறது. முருகன் உங்கள் மீது இரக்கம் காட்டுவார், ஆனால் சரியான முறையில் சொல்லவில்லை என்றால் வேண்டுதல் முழுமையாக நிறைவேறாமல் இருக்கலாம். அதனால் நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லும் மாதிரி மந்திரத்தை சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லுவதன் மூலம் கல்வி, செல்வம், குழந்தை வரம், கடன் பிரச்சனையிலிருந்து மீட்பு கிடைக்கும். முக்கியமாக மன அமைதி கிடைக்கும். இந்த மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொன்னால் பிரபஞ்சத்தின் சக்தி கிடைக்கும். முருகனின் அருளை வாழ்நாள் முழுவதும் காண்பீர்கள். இது நான் சும்மா சொல்லவில்லை, முருகனே சொல்லுகிறார். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு முருகனுக்கு பூமாலை போட்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள். ஒரு நெய் விளக்கு ஏற்றி அமைதியான இடத்தில் உட்காருங்கள். இந்த மந்திரத்தை சாதாரண மந்திரம் என்று நினைக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் அளவிற்கு சக்தி வாய்ந்த மந்திரம் இது. முதலில் நீங்கள் எந்த வேண்டுதலுக்காக இந்த மந்திரத்தை சொல்லப் போகிறீர்களோ அதை முருகனிடம் மனதில் சொல்லுங்கள். பின்னர் இந்த மந்திரத்தை கூறுங்கள். ஞான சக்திதர ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மணகாந்தா கார்த்திகேய நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமஹா. இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்கள். அதன் பிறகு யாராவது உங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அந்த நாளில் அவர்களுக்கு ஏதேனும் உணவு அல்லது நாணயம் கொடுங்கள். இப்படி நடந்தால் முருகன் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றப் போகிறார் என்பதற்கான அறிகுறி. இதுபோல் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து பாருங்கள்.